ரேஷன் அரிசியில் இந்த ஒரு பொருளை சேர்த்து மாவு அரைங்க ஹோட்டல் இட்லியே தோத்துடும். பஞ்சு பஞ்சா வரும். வீட்டிலேயே பஞ்சு போல மென்மையான இட்லி செய்வது பலருக்கும் ஒரு சவால் தான். குறிப்பாக ரேஷன் அரிசியில் இட்லி செய்தால் பிடிக்காதே, கெட்டியாகி விடுமோ என்ற பயம் இருக்கும். அதனால்தான் விலை உயர்ந்த இட்லி அரிசி, தரமான உளுந்து வாங்கினால்தான் நல்ல இட்லி வரும் என்று பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் எந்த அரிசியாக இருந்தாலும் சரியான அளவு, சரியாக ஊறுவது, சரியாக அரைப்பது, இந்த 3 முறைகளும் சரியாக இருந்தாலே ரேஷன் அரிசியிலேயே அருமையான இட்லி வர முடியும். சாலையோர ஹோட்டல்களில் கூட எவ்வளவு மென்மையான இட்லி கிடைக்கிறது பாருங்கள். அவர்கள் கூட வீட்டில் வாங்கும் மாதிரி ஸ்பெஷல் அரிசி இதையும் பயன்படுத்த மாட்டார்கள். அவர்களின் ரகசியம் அரிசி, உளுந்து அளவு சரியாக இருப்பது, அரைப்பது, குளிர்ச்சியுடன் நடப்பது, மாவு நன்றாக புளிக்க சரியான சூழலை கொடுப்பது. இதே முறைகளை வீட்டிலும் பின்பற்றினால் ரேஷன் புழுங்கல் பிளஸ் பச்சை அரிசியிலேயே இட்லி பஞ்சு போலவே வரும். ரேஷன் புழுங்கல் அரிசி 3 பங்கு, பச்சை அரிசி 1 பங்கு என்ற அளவு இட்லி தோசைக்கு பெர்ஃபெக்ட். அரிசியை நன்றாக 4 முதல் 5 முறை கழுவி வெந்தயத்துடன் 4 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். அதே போன்று உளுந்தையும் நன்றாக கழுவி 2 மணி நேரம் மட்டும் ஊறவிட்டு அதையே பாத்திரத்துடன் ஃப்ரீசரில் சில நேரம் குளிர வைப்பதும் மிகவும் முக்கியம். மிக்சியில் அரைக்கும் போது மாவு சூடாகாமல் மெல்லிய காற்று கலக்க உதவும். இதனால் மாவு உயர்வும் புளிப்பும் சரியாக கிடைக்கும். அரிசியை மிக்சியில் ரவை போல் அரைக்க வேண்டும். நைஸாக அரைத்து விட்டால் இட்லி கனமாகிவிடும். ஃப்ரீசரில் வைத்திருக்கும் உளுந்தை தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வெண்ணெய் போல மிருதுவாக அரைக்க வேண்டும். அரிசி மாவும் உளுந்து மாவும் ஒன்றாக சேர்த்த பிறகு உப்பை சேர்த்து கைகளினாலேயே கீழிருந்து மேலாக கலந்து வைக்க வேண்டும். கையில் இருக்கும் வெப்பமும் காற்றும் கலப்பதும் இரண்டும் மாவு புளிக்க மிகவும் உதவும். சுமார் 8 மணி நேரம் புளித்தால் மாவு மேலே எழுந்து லேசான நறுமணத்துடன் பர்ஃபெக்ட் நிலைக்கு வரும். அப்படி புளித்த மாவை இட்லி தட்டில் ஊற்றி வேக வைத்தால் இட்லி பூ போன்று மென்மையாக வரும். கரண்டியால் எடுக்கும் போது கூட இட்லி சிதறாமல் மெதுவாக பிரியும். இந்த இட்லியை சாம்பார், தேங்காய் சட்னி, புதினா, கார சட்னி அல்லது மிளகாய் பொடியுடன் சாப்பிட்டால் சுவை மேலும் அதிகரிக்கும். இட்லியின் மென்மையை மேலும் உயர்த்த ஒரு சிறிய குறிப்பு கூட உண்டு. கிரைண்டரில் அரைக்கும் போது அரிசி, உளுந்து இரண்டுமே சூடாக கூடாது. அவ்வாறு சூடானால் புளிப்பு சரியாக வராது. அதனால்தான் உளுந்தை ஃப்ரீசரில் வைத்து அரைக்க சொல்கிறோம். ஊற வைத்த அரிசியையும் இடமிருந்தால் ஃப்ரீசரில் வைத்து அரைப்பது இன்னும் சிறந்த முடிவு தரும். இடம் இல்லை என்றால் அரைக்கும் போது சில ஐஸ் கட்டிகளை சேர்த்தால் சூடு எளிதில் குறைந்து மாவு ஸ்பிரிங்காகவும் இருக்கும். இதுதான் உண்மையில் இட்லி பஞ்சு போல் எழுவதற்கான மிக முக்கியமான ரகசியமாகும்.